நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 5th T20 மேட்ச். இந்த மேட்ச் வந்து செம மேட்ச் ஆகியிருந்தது. விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் செம மேட்ச் ஆகியிருந்தது. ஏன்னா இது ஒரு சீரீஸ்க்கான ஒரு டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீரீஸ் போகும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செம திரளாக இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை தட்டி தூக்குனாங்க, இல்லை நியூசிலாந்து சீரீஸை தட்டி தூக்குனாங்களா, என்ன நடந்தது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5வது T20 மேட்ச் செம மேட்சாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீரீஸ் போகும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருந்தது. அப்படிப்பட்ட மேட்ச்சில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படியே ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த பேட்டிங் யூனிட் இன்னைக்கு வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. எக்ஸ்பெஷலி வந்து கார்னர் செம்மையான ஒரு நாக்கார்னர்னு சொல்லி சம்திங் 33 பால் வந்து 70 ரன்னுக்கு மேலே குவிச்சு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போனார். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா 187 ரன் அடிச்சு இன்னைக்கு ஒரு வலுவான டோட்டலாக வந்து செட் பண்ணாங்க. அது 4 விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் நியூசிலாந்துக்கு அவங்களோட சொந்த மண்ணில் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணாதான் இந்த சீரீஸ் அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க நியூசிலாந்து அணின்னு சொல்லி அவனும். ப்ளஸ் அந்த ஒரு 188 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச நியூசிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி விழ ஆரம்பிச்சது. இவங்களோட விக்கெட் வந்து சீரான விடையில அப்படியே போன வண்ணமாக தான் இருந்தது. இவங்களால ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத அமைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விக்கெட் மலன்னு போக ஆரம்பிச்சது. ஜேக்கப் மட்டும் ஒரு சின்ன ஒரு கேம்பி ஒரு அதிரடி ஆடினாரை தவிர மற்றபடி யாருமே நியூசிலாந்து தரப்புல இருந்து ஒரு சரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து அடிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூசிலாந்து அணி 20 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால 154 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. 8 விக்கெட் இழந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2 விக்கெட் இல்லைங்க 33 ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி வந்து பெற்றது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவங்களோட நியூசிலாந்தோட சொந்த மண்ணிலே போயிட்டு ப்ளஸ் அவங்களோட அடித்து 3-2 சீரீஸை தட்டி தூக்கியிருக்காங்க. வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் நீ இவங்க வாங்கின அடிக்கு ஒட்டு மொத்தமாக இப்போ நியூசிலாந்தில் போய் அவங்களோட ஊரில் அவங்களோட கோட்டையிலே போயிட்டு அவங்கள வந்து வச்சு தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக அந்த T20 ஃபைனல் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட சொந்த மண்ணில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவலாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து தோல்வி அடைஞ்சக்கான முக்கியமான காரணம் என்னவா நிற்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துன்ட்ட இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைக்காதனால தான் இந்த மேட்ச் அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லி ஆகணும். அதுவும் கடைசியில் கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு வெளுத்தாரு. ப்ளஸ் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி இந்த அளவுக்கு ஸ்கோரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. 187 ஈஸியாக இப்போ இருக்க T20 மாடர்ன் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் இது அமையாதனால இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் சொந்த மண்ணில் சீரீஸ் இழந்து ஒரு பெரிய அவங்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காம வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.